தமிழை கொண்டாடும் விதமாக உலக தமிழர்கள் அனைவருக்குமே நாங்க இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு வருகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப திரும்ப அவர்களோட போலித்தனத்தை கடந்த 33 மாத காலமாக மக்களுக்கு அவங்களோட சாயம் வெளுத்து உண்மை தெரிய ஆரம்பித்து விட்டுள்ளது. இன்றைய தினம் இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. எல்லா பண்டிகைகளுக்கும், ரம்ஜானுக்கு, கிறிஸ்துமஸுக்கு, எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து போடுங்க, தவறு கிடையாது, போடலாம். எல்லாத்துக்கும் விஷ் பண்றீங்க, சந்தோஷம். ஆவின் பால் பாக்கெட்ல. ஆனா இன்றைய தினம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழர்கள் முழுவதும் கொண்டாடுறாங்க. எல்லா இடத்துலயும் நிகழ்ச்சி போடுறீங்க. ஆனா அரசு நடத்தக்கூடிய ஆவின் பாக்கெட்ல இன்றைய தினம் பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து கிடையாது. அப்ப தமிழர்களுக்கு எதிரான கட்சி திமுக என்பது மீண்டும் மீண்டும் நிறுவனமாய் கொண்டே இருக்கு. வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக தமிழை பயன்படுத்தக்கூடிய கட்சி திமுக. உண்மையிலே தமிழ் மீது, தமிழ் மக்கள் மீது, தமிழருமே அக்கறை இருந்தா இன்னைக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு வாழ்த்து வந்திருக்கணும். ஆனா அது கூட வரவில்லை. நீங்க நாங்க கிரீன் பாக்கெட் எல்லாம் போடல, ஆரஞ்சு பாக்கெட் எல்லாம் போட்டேன்னு சொல்லுவீங்க. அதுக்காக 2 பாக்கெட் வாங்கி வச்சிருக்கோம். எந்த பாக்கெட்லயும் நீங்க போடல. ஏன்னா பொய் சொல்வது உங்களுக்கு கை கோர்த்த கலை. ஈஸியா நீங்க மக்களை ஏமாத்துவீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எந்த பாக்கெட்லயுமே மக்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு ஆவின் நிறுவனம் கூட வாழ்த்து தெரிவிக்கல என்பது மிக கண்டிக்கத்தக்கது. தமிழர்களுக்கு மீண்டும் கூறுகிறேன், எதிரான கட்சி ஒன்று இருக்கும் என்றால் அது திமுக தான் என்பதை மக்கள் உணர வேண்டும். நன்றி.